ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய இடத்துல இருந்து நான் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு நான் போட்டிருக்கிறது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அது ஒரு பெரிய ட்ரெடிஷ்னலான ஒரு அம்பர்நாத் சிவ மந்திருக்கு போயிட்டுருக்கேன், சிவன் கோயிலுக்கு. அது வந்து 24 ஹவர்ஸ் அவங்க வந்து அந்த மேளா மாதிரி நடத்துவாங்க. மேளானா நம்ம ஊரில் திருவிழா மாதிரி நடத்துவாங்க. இது வந்து ஆல்ரெடி எப்போவுமே இருக்கிற கூட்டம். அந்த உல்லாஸ் நகர், பத்லாப்பூர், அப்புறம் டோம்புவெளி, அந்த கல்யாண் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன், அது அந்த சைடு போகிறவங்க அந்த ட்ரெயின் பூராமே 6 o'clock ஆஃப்டர் அப்படி தான் இருக்கும். அந்த தான் இது. நான் இறங்கிட்டேன் ஸ்டேஷனில், கொஞ்சம் தான் எடுத்தேன். அப்புறம் இறங்குனதுமே எங்கள் மைனி வந்து மெயினில் பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறங்குனது எதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உளுந்த வடையை 2ஆக வெட்டிட்டு அதில் வந்து சைனீஸ் பேல் வச்சு மயோனீஸ் சாஸ் வச்சு ஒரு டிஷ். அது இங்கே எங்கள் ஏரியாவில், நம்ம ஏரியாவில் இல்லை. அது அந்த அம்பர்நாத் அந்த ஏரியாவில் அது ஃபேமஸாக கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காஃபியில் சாயால் முக்கி சாப்பிட்ற அந்த பட்ரு வந்து கீழே வந்து பானிபூரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே பப்பன் மாதிரி ஸ்நாக்ஸ் தூவி வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக ஒரு 12 o'clock இருக்கும், 12 மணி இருக்கும். மேலாவை பாருங்கள். ஐயோ, எங்கே எங்கே எடுக்கிறது எங்கே பார்க்குறதுனே தெரியாது. அவ்வளோ பெரிய மேலா. அது வந்து பெரிய ஒரு இடம். அதில் நாங்கள் ஒரு ஒரு குரூப்பாக போயிட்டுருக்குறோம், மைனியும் நானும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வருஷம் வருஷம் போவேன். இப்போ கொரோனாலேருந்து ரொம்ப நாள் போகல. இப்போ பசங்களும் வளர்ந்துட்டாங்க, அதனால் எனக்கு போக டைம் இல்லை. இப்போ இந்த வருஷம் சிவராத்திரிக்கு நம்ம சரி கும்பிட்டுட்டு வருவோம், விழா கொஞ்சம் மேலாவே எடுத்துகிட்டு வரலாமே, வீடியோ எடுத்துகிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் ஜாலியாக நைட்டு கரெக்டாக இது ஒரு 12:30 இருக்கும். நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது அப்போ நடு சாமத்தில் அந்த ஏரியாவில் எப்படி மேலா போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விடிய விடிய முழிச்சிருக்கிறோம். 3:45 வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோம். எல்லோரும் இந்த மேலாலாம் பார்த்துட்டு, அப்புறம் இங்கே என்னெல்லாம் அது இதெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபில்லாக எல்லோரும் ஃப்ரூட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படி இந்த பசங்களுக்கெலாம் இருந்தது. முன்னாடி என்னோட சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு போகும்போது மைனியோட பசங்களாம் இதில் விளையாடுவாங்க. இப்போ யாரும் அதை மதிக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாமியை கும்பிட போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மேளா வந்து அப்படி ஒரு தனித்துவமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த நைட்டு மட்டும்தான் அது இருக்கும். 25th நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வடநாட்டுக்காரங்களை மாதிரி சாமி கும்பிடவே முடியாது, அவ்வளவு பக்தி. ஐயோ, சொல்லவே முடியாது. நம்ம என்ன கும்பிடுறோம், கொஞ்சம் வீடு துடைக்கிறோம், வாசல் துடைக்கிறோம், விளக்கு துடைக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம். அவங்க அப்படி விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருந்து மேலாவையும் பார்த்துக்கோங்க, நான் பேசுகிறதையும் கேட்டுக்கோங்க. அந்த இதெல்லாம் ஊதிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குழல் வச்சு. யாருக்குமே அந்த இது வரக்கூடாது, அந்த விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இதில் கொஞ்சம் 12:30க்கு எல்லோரும் போயிட்டாங்க. அங்கே லைனில் வந்து அம்பர்நாத் அந்த சிவ மந்திர்லேருந்து பின்னாடி அந்த ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கும், அவ்வளோ லைன் நிற்கிறாங்களாம். நாங்கள் அந்த கோயிலுக்கு ஆனால் எங்களால் இன்றைக்கி இப்போ போக முடியாது. அது இன்னொரு நாள் போகும்போது அந்த கோயிலை மட்டும் அழகாக போட்டு நான் வீடியோ காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேலால் எல்லோரும் போயிட்டுருக்காங்க, நாங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 2 தெருவு தாண்டி தான் நம்ம அந்த கோயில்கிட்ட போக முடியும். அந்த கோயில்கிட்ட நெருங்கும்போது ஆனால் லைன், அது போலீஸ்காரங்க நிறைய பேர் லைன் வச்சுருந்தாங்க, அங்கே போக முடியல. இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு சிவன், அதுக்கிட்ட ஒரு பசு மாடோட சிலை. பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே துளசி மடம் வைப்போம்ல, வீட்டு முன்ன வைப்பாங்களா அது. ஆனால் அங்கே நிறைய இந்த கிரவுண்டில் தான் வீடு இருக்கும். இந்த பில்டிங் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். அதனால் அவங்க துளசி மடம்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அவங்க குளிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே மைனியோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே கடை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கிளாஸ் நிறைய அந்த வாட்டர் மெலனை கட் பண்ணி 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, சாட் மசாலா தூவி. எனக்கு வந்து பல்லு கொஞ்சம் வலி இருந்ததுனால அந்த ஃப்ரூட்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். இவ்வளோ நல்லா இருந்தது மேலால். எல்லா திங்ஸுமே நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காலையில் வாங்கிக்கலான்னு பார்த்துட்டே போனேன். பட் காலையில் ரொம்ப வெயிலாயிட்டு. அதுவும் கொஞ்சம் இந்த பேலன்ஸ் வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, சின்னது வந்துட்டு 30 ரூபீஸ் சொன்னாங்க, பெருசு வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. அப்போ 3 10 100 கேட்டதுக்கு தரல அவங்க. சரின்னு சொல்லி காலையில் கொஞ்சம் குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணி 1 மணிக்கே கேட்டால் கொஞ்சம் நாங்கள் ஹெவியாக இப்போ தான் கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். திரும்ப 2வது போக முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் சொன்னாங்க. அகர்பத்தி
பார்க்குறதுக்கு லோட்டஸ் மாதிரி இருக்கும். சென்டரில் அகர்பத்தியோட அந்த ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் சொன்னாங்க. அப்புறமா நான் கொஞ்ச நேரம் கழித்து எல்லோ கலரில் வாங்கிக்கிட்டேன். அது வீட்டில் வச்சுட்டேன் வாய்ந்து. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாத்திரம் பற்றி வைக்கிறது. ஐயோ! அந்த இங்கே இருக்கிற மண்டே மார்க்கெட் மாதிரி 10 மண்டே மார்க்கெட்டு. அது இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஒரு திங்கக்கிழமை மண்டே மார்க்கெட்டுன்னு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு 10 மார்க்கெட் இருக்கும். அப்படி போட்டிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே விலை கேட்டேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆனால் சரி காலையில் வாங்கலான்னா காலையில் வெயில் வந்துட்டு வளையல் எல்லோரும் நிறைய பேர் அவங்க விரதம் இருந்து அப்படியே அவ்வளோ அழகாக மங்களகரமாக சாரி கட்டி மராட்டி இந்த சிந்திக்காரங்க இந்த வடநாட்டுக்காரங்கன்னு மொத்தமாக சொல்லலாம். அந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ட்ரெயினில் ரொம்ப கூட்டம் பார்த்தீங்களா, அதனால தான் நான் ட்ரெஸ் போட்டு போனேன். இல்லைன்னா நான் கோயிலுக்கு நான் எப்போவுமே சாரீ கட்டிட்டு தான் போவேன். இந்த கூட்டத்தில் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி அப்படியே போயிட்டு இருந்தோம். க்ளோஸ்அப் எடுக்கல, ஃபாஸ்ட்டாகவே எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே கேம். இது ஒரு சின்ன ஒரு சிவமந்திர். நம்ம ஏற்கனவே அங்கே மேலே போட்டிருக்க சிவமந்திர் மெயின் வந்து அங்கே தள்ளி, இது ஒரு குட்டி சிவமந்திர். இதில் போயிட்டு இது வந்து நல்ல அது குகைக்குள்ளே வந்து சிவன் இருக்கிற மாதிரி ஒரு சிவன் இருந்துச்சு. அந்த சிவனை கும்பிட்டுட்டு இது வந்து மைனியோட மருமகனும் மகளும். அவங்க ரொம்ப சிவபக்தர் 2 பேருமே. அப்படியே விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்துருக்காங்க, பயங்கர நல்ல ஒரு வசதியானவங்க. அவ்வளோ நெய்யில் விளக்கு போட்டு ஃபேமிலியாக பசங்க ஹஸ்பண்டு பொண்ணு எல்லாருமே உட்காந்து நெய் விளக்கு ஏற்றி அதில் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த பூஜையை பண்ணி இந்த வடநாட்டுக்காரங்க கும்பிட்ற அழகு. அந்த மாதிரி பொறுமை நம்ம இருப்போமா என்னென்னு தெரியாது. நம்ம சரி சாமி கும்பிட்டுட்டோம், நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு 2 வாட்டி விழுந்து கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அவங்க அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிகர் நமக்கு போகவே முடியாது, அவ்வளோ அழகாக கும்பிட்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே நம்ம தண்ணி எடுத்து நந்திக்கு இந்த சிவனுக்கும் நந்திக்கு அதில் குட்டியாக ஒரு சிவன் அதை ஊற்றிட்டு அப்படியே சுற்றி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணரோட சிலை, அவங்களோட கடவுள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எல்லாமே. அவ்வளோ அப்படியே உதிச்சு வர்ற மாதிரியே பரமசர் அப்புறம் கிருஷ்ணர் எல்லாருடைய சிலைகள்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கண்குளிர கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். இது வந்து பக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் அந்த அது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் இருக்கிற ஏரியா. ஸோ அவங்கெல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து அவங்க தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே என்னெல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வீட்டிலே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிட்டோம், அதனால் சாப்பிடல. இது வந்து பார்த்திங்கன்னா மைனியோட மருமகன் வந்து கேக் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க வர்றவங்களுக்கு. அவங்க ஜூஸ் பாக்கெட்டு, கேக்கு, அப்புறம் பிஸ்கட்டு நிறையா வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ நைட்டு கேக் கொடுத்துட்டு காலையில் வந்து பிஸ்கட்டு ஜூஸ் என்னெல்லாமோ கொடுக்கணுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதில் என்னமோ ஒரு புலாவ் பண்ணி அது என்னமோ பிரியாணி மாதிரி ஒரு ரைஸும் அது மேலே கடலை பருப்பு தாலும் ஊற்றி ஒரு இது கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிட்டோம், அதனால் அது எங்களால் சாப்பிடலாம் முடியல. அதனால் அதை வாங்கி டிஸ்பிளேயில் மட்டும் லேசாக காட்டிட்டு இன்னும் உள்ளே இருக்கிற அந்த சிவனை வந்து அவங்களோட தெய்வங்களெல்லாம் ஃபோட்டோலாம் அதில் இருக்குது, அதெல்லாம் எங்கள் மைனி காட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் அவங்க ஒரு இடத்துல ஒரு இது தெய்வ தலமாக என்னமோ தெரியல, அம்பர்நாத் உல்லாஸ் நகரில் எங்கே பார்த்தாலும் கோயில். போனீங்கன்னா பாருங்கள். நான் இப்போ இந்த கௌசாலா இந்த மாடு நிறைய இருக்கும், அந்த இடத்த எடுக்காமல் விட்டுட்டேன். அதுவும் தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி அது ஷார்ட்ஸில் மட்டும்தான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்னா நிறைய வாட்டி போயிருக்கிறேன். நம்மளுக்கு ஏதாவது போகணும் அல்லது நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா நிறைய பேர் அதுவும் சிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பாலம் கட்டுவாங்க, அவங்க அவ்வளோ டொனேட் பண்ணுறாங்க. டொனேட்டு எல்லாருக்கும் சிவன் இன்னைக்கு கும்பிடுற எல்லாருக்குமே சிவனோட அருள் நல்லபடியாக கிடைக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் சிவனும் பார்வதி இருக்கும். நம்ம உள்ளே போகும்போதே அதை கொஞ்சம் ஊஞ்சலை ஆட்டி விட்டுட்டு தான் உள்ளே போகணும். இது மற்ற டைம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அது சிவராத்திரி டைம் நல்ல ஜெகஜோதியாக வச்சுருந்தாங்க எல்லாத்தையும், அதே பார்த்துக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அம்பர்நாத்தில் இருக்கிற அந்த சிவமந்திருக்கு வந்துட்டு சிவராத்திரியிலேருந்து முந்தின 3ஆம் நாள் வந்து ஹல்தி ஃபங்க்ஷனாக
மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணத்துக்காக நிச்சயம் பண்ணுற மாதிரி. அப்புறமா ஹல்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சு சிவராத்திரி அன்னைக்கு கல்யாணம். அந்த மாதிரி அதை அவங்க கொண்டாடுறாங்க. இது ஒரு இன்னொரு சிவ மந்திர். அதில் வந்துட்டு நான் எல்லோரும் பால் ஊற்றிட்டு இருந்தாங்க. சரி நானுங்களும் பால் வாங்கி ஊற்றிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிவாய நமக. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற திங்ஸு எல்லாமே யூஸ் தான். நல்லா இருந்தது. அந்த ரொட்டிக்கு தேய்க்கிறது வந்து 50 ரூபா தான். அந்த அருவமனை அப்புறம் இது எல்லாமே 50 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்படியே கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டு இவ்வளோ தான். பாருங்கள் ஃபுல்லாக எல்லோரும் முழிச்சிட்ருக்காங்க. இதோட பேலன்ஸு காலையில் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள். தேங்க்யூ.